ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசு
அவர் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சத்ரு தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். எல்லா நேரங்களிலும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க எதை செய்றீங்களோ அதை தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா நம்முடைய அப்பாவுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் எல்லா தடைகளும் கைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவன் மிகப்பெரிய ராஜா தான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக, எனக்கு அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்த முடியும், நான் எதை கொடுக்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிற்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் அநேக காரியங்களை செய்திருப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதோ ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு உபகாரணத்தை தேவன் என் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நான் என்னத்தை செலுத்த போறேன் ஆண்டவருக்கு? என்ன கைமாறு தேவனுக்கு செலுத்த போகிற? ஒரு மனுஷன் உதவி செஞ்சா அவனுக்கு நன்றி சொல்றோம். அப்பா நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். அவருக்கு எதை செலுத்த முடியும்? எதை கொடுக்க முடியும்? மிகப்பெரிய ராஜா, அவன் அரண்மனையிலே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான். தங்க இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, எல்லா உடைமைகளும் வைத்திருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நான் எதை கொடுப்பேன் ஆண்டவரே? என் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளுக்கு நான் எதை செலுத்த முடியும்? இங்க வந்திருக்கிற நாம நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு செலுத்துகிறளா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம தேவனை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது புறப்பட்டு வர வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்த அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. கரங்களை தட்டி, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சொல்லுங்க, வெறுங்கையாய் கடந்து
கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி. சொல்லுங்க, வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். சொல்வோம், எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். 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 ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். சொல்வோம், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா! வெளிப்படுத்தலின் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனம் தான் என்னோட கண்ணில் பட்டுச்சு. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். குமாரனாய். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்றாராம்? ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வானாம். ஒருத்தனுக்கு இப்போ ரேஸ் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா அந்த 3 பேர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேரில் ஃபர்ஸ்ட் வரவனுக்கு தான் அந்த வெற்றியுடைய சந்தோஷம், அந்த ஜெயிச்சதுக்கான பரிசு, அது எல்லாவற்றையும் தோத்து போனவங்க சுதந்திரிக்க மாட்டாங்க. ஜெயித்தவன் மாத்திரம் தான் சுதந்திரிப்பான். அதுதான் வசனம் சொல்லுது. திருப்பி வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்போ தேவன் அவர் தோக்குற தெய்வமா இல்ல, அவர் ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். அதனால ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய குமாரனாகவும் குமாரத்திகளாகவும் தேவனுக்கு காணப்படுகிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவருக்கு விரும்பப்படுகிற ஒரு விஷயம் இது ஜெயம். அந்த ஜெயத்தை நம்மளால எடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். கையை உயர்த்தலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதே போல அந்த ஆண்டவர் நமக்கு ஆண்டவராக இருக்காரு. அந்த ஏபி சர்ச்சில் உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாக இருக்கிறாரு. நாம் அவருக்கு குமாரத்திகளாக குமாரர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தலைப்பு ஜெயம். இந்த சபையை முடிச்சுட்டு, இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிற வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஜெயத்தை மாத்திரம் கட்டளையிட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம நெடுநாளை காத்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக தான் அந்த காரியம் இந்த வாரமாக உடனே ஜெயத்தோடு தேவன் நமக்கு நடப்பித்து கொடுக்க தேவன் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? என்னோட வாழ்க்கையில தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரு, இன்னும் ஜெயத்தை கொடுப்பார், நான் விசுவாசிக்க. அதே போல உங்களோட வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். சுதந்திரித்துக் கொள்றது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தேவனுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? அவருக்கு குமாரனாகவும் குமாரத்தியாகவும் இருப்பீங்க. அவர் உமக்கு
தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயத்திற்கு ஒரு விஷயத்துக்கு நியாயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன் ஆண்டவரே, அந்த கேஸ் எனக்கு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு ஆண்டவரே, ஒரு நியாயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அந்த நியாயம் எனக்கு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு ஆண்டவரே நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்மளோட தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்? வாசிங்க. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் எப்படி இருப்பாராம். அப்படியே உங்களுடைய நியாயத்துக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும் வரைக்கும் ஒரு மங்கி போன நூல், அந்த மங்கி அந்த இது ஃபுல்லா அந்த கேண்டில் ஃபுல்லா ஒழுகி போனாலுமே சரி, அந்த நூலை அதை அணைக்காமலே தேவன் காத்துக்கொண்டே இருப்பாராம். அவருக்கு அது பெருசு இல்லை, உமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டியதா தேவனுடைய பெரிய ஜெயமாக இருக்கிறது. அவருக்கு எது ஜெயம்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நியாயங்களையும் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போலவும் உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போலும் வெளிப்படுத்துகிற ஆண்டவராம் அவர். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரோட பக்கத்துல இருந்து நமக்கு இன்றைக்கு ஜெயத்தை மாத்திரம் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, இது உனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வசனம் அதை நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் கல்லோ மண்ணோ இல்லை, அவர் ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எதை ஜெயிச்சாங்களா? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்போ அவ்வளோ விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற அவங்க ஜெயிக்கும் போது ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஜெயிக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இன்னைக்கு நமக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுறாங்களா, ஆண்டவரே நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, ஒருத்தர் எனக்கு தேவையில்லாம எனக்கு விரோதமாக பேசுற ஆண்டவரே, ஒருத்தரோட வாய் ஒருத்தரோட நாவு எனக்கு விரோதமாக இருக்கிறது ஆண்டவரே யோசிக்கலாம். அந்த சிங்கங்களின் வாயை அடைத்த தேவன் அந்த நாவை அறுத்து போட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிகாஸ் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். தோற்று போற தெய்வம் இல்லை, அவர் மரணத்தை ஜெயமாக ஒழுங்கின தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசியுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகும் 13:30. அப்பொழுது காலேப் இதோடைய ஸ்டோரி பேசிஸ் என்னன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து ஆள் அனுப்புகிறாரு. அவங்க எல்லாம் போயிட்டு கானான் தேசத்தை போயிட்டு ஒரு 40 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி வராங்க. வந்துட்டு மோசேட்ட சொல்கிறாங்க, அந்த 27 மேலே இருக்க வசனத்தெல்லாம் வாசிச்சா அவங்களுக்கு தெரியும். மோசேட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மோசே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போய் கானான் தேசத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அந்த தேசத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கனியாகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கிட்ட ஒரு கனியையும் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஆனால் அந்த தேசத்தை நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்ளுவோங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அங்கே ஏன்னா கானானியர்கள் மிகவும் பலசாலிகள், பயங்கர பராக்கிரமசாலிகள். அவங்களுடைய பலங்கள் பயங்கரமாக இருக்கிறதாம். லைக் அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வசனம் இருக்கிறது. அமலேக்கியர்களும் அங்கே வாசித்தார்கள், எமோரியர் அங்கே இருந்தாங்க, எபூசியர் அங்கே இருந்தாங்க, கானானியர் கடல் பக்கத்தில் இருந்தாங்க, மலையின் மேலே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் காட்டி இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த தேசத்தை நம்ம எப்படி சுதந்திரத்துக்கு போகிறோங்கிற பயம் ஒருத்தருக்கு இருந்தது. அதுக்கான ஒரு விடை தான் இது. வாசிக்கலாமா? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், அதை ஈஸியா சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எப்படி ஜெயிக்கலாமா? எளிதாய் ஜெயிக்கலாம். யார் நம்ம பக்கத்துல இருந்தா? ஆண்டவர் நம்மளோட பக்கத்துல, நம்ம எல்லா காரியங்களும் எளிதாக ஜெயித்து விட முடியும். பிகாஸ் விசுவாசத்தினால அவர்கள் என்ன பண்ணாங்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பிகாஸ் என்னுடைய ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசியுங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். பின்பு சாலமோன் அதுக்கு முன்னாடி அந்த தேவ ஆலயத்தை அவர் கட்டுறதுக்கு 20 வருஷம் கஷ்டப்படுறாரு. 20 வருஷம் கட்டி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஹமத் சோபாங்கிற ஒரு ஊரை வந்து அவர் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு வாசிங்க.
பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அதை என்ன பண்ணாராம்? ஜெயித்தார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சகலவற்றும் வாழ்க்கையில தேவன் ஜெயமாகவும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாக தேவன் முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜெயத்தின் தேவன். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கின கர்த்தர். அதனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் நான் ஜெயத்தையே பார்க்காம இருக்கிற ஆண்டவர், நெடுநாள ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த காரியம் எனக்கு ஜெயமாக முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாம இருக்கிறது ஆண்டவரே. இந்த காரியம் எனக்கு ஜெயமாக முடியுமான்னு தெரியல ஆண்டவரே. எனக்கு பண தேவை இருக்கு, அது எனக்கு ஜெயமாக முடியுமான்னு தெரியல. எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய ஆசைகள் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஜெயமா முடியுமான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜெயத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். He is a Lord of victory. ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் தூங்க கூட மாட்டார். யோசிச்சுட்டே இருப்பார், என்னோட பிள்ளைக்கு எப்படி நியாயத்தை வாங்கி கொடுக்கலாம், என்னோட மகள் ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு நியாயத்தை அவங்களோட வாழ்க்கையில் செய்யலாம். பிகாஸ் அவர் மங்கி எறிகிற திரியை அணையாதவர். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாமே. மத்தேயுவின் புஸ்தகம் 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். நெறிந்த நாணல்னா இப்போ நம்ம இந்த சர்ச்சுக்கு பின்னாடி பெரிய பெரிய இது இருக்குல்ல, புல்லு பெருசா வளர்ந்துருக்கும்ல, கிராஸே கொஞ்சம் பெருசா அந்த கொஞ்சம் பஞ்சிலாம் இருக்க மாதிரி வளர்ந்துருக்கும். அது உடஞ்சி இப்படி தொங்குமா, அதான் நெறிந்த நாணல். நம்ம பார்த்தோம்னா இது எதுக்கு, இது இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிள்ளி போட்டுருவோம். ஆனால் அவருக்கு அதை கிள்ளி போடக்கூட டைம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு நியாயம் செய்வதற்காக தேவன் அப்படி ஓடிட்டே இருக்காராம். உங்களுக்கு நியாயத்தில் தேவன் என்ன கொடுக்க போறாராம்? ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ஒரு ஜெயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். அந்த ஜெயத்தை தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி சத்தம் இல்லையா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் தோத்து போச்சுன்னு பைபிள் எழுதியிருக்கா. அவருடைய காரியம் எப்படி இருந்ததான்? ஜெயமா இருக்கிறது. அப்ப நம்மளுடைய காரியம், தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது போல, ஜெயமாக இருந்தது போல நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதம் நமக்கு தேவன் ஜெயமாக முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனம் திருப்பி ஒரு முறை கூட வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், தரியுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய அந்த ராஜ்யபால அந்த ஃபுல் ஹிஸ்டரி நீங்க டேனியலோட சாப்டரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய ஊர்ல இருந்து முதல்ல கடத்தி கூட்டு போயிடுறாங்க, அங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவானுங்க, இதைப்படி அதைப்படி. he undergoes a lot. ஆனால் அவ்வளவு காரியங்களிலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தானியேலுடைய காரியம் தோற்று போச்சுன்னு சொல்லலை, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு பலிக்கட்டும் ஆண்டவரே. தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக முடிந்ததோ ஆண்டவரே, இசப்பா என்னுடைய காரியம் என்னோட வாழ்க்கையில் ஜெயமாக முடியட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிக்கை எடுங்களா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, மனசை கை வச்சு சொல்லுங்களா, ஆண்டவரே தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக முடிஞ்சதோ ஆண்டவரே, அதே போல் என்னுடைய காரியம் எனக்கு ஜெயமாக முடியட்டும். அவர் கண்டிப்பாக ஜெயமாக முடிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 12:13. வெளிப்படுத்தல். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனம் it was also my favorite word. திருப்பி ஒரு முறை வாசிக்கலாமே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தம்முடைய ஜீவனை கூட அவங்க பார்க்க, he doesn't even see his life, ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். அப்போ நம்மளுடைய சாட்சியின் வசனத்தினால இதோ இன்னைக்கு பேசுற இந்த வசனமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சாட்சிகளை உருவாக்கும். அந்த சாட்சிகளை கொண்டு நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லைங்க, அவர் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் ஜெய கிறிஸ்துவமாய் இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜெயத்தை மாத்திரம், ஒன்லி விக்டரி, ஜெயத்தை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தோத்துட்டாரு நிக்கிற சரித்திரம் இருக்கா சொல்லுங்களேன்? இல்ல, நம்முடைய ஆண்டவர் தோக்குற ஆண்டவர், அவர் ஜெயிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை என்ன பண்ணீங்க? ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோமா? ஜெயிச்சிட்டோம். வசனத்திலே சொல்லிட்டாங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற அங்கே ஒரு விசுவாச அறிக்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் அப்படிங்கிற ஒரு விசுவாச அறிக்கை நீங்க இடணும். ஆண்டவரே நான் ஜெயிக்க முடியாத ஆண்டவர், என்னால் இது முடியாத ஆண்டவர், என்னால் அது முடியாத ஆண்டவர் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், அவர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவையாக வரவழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரால் முடியாதுங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. அவர் ஜெயத்தை மாத்திரம் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர், சபையில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எவ்வளவு பெரியவர்னா, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய எப்படி இருக்கிறதா? பாதப்படியாக இருக்கிறதா. அவ்வளவு பெரிய தேவத்தை நம்ம அழகா நமக்குள்ள வச்சுக்கிட்டோம். எப்படி? ஏன்னா அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜா ஊருக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு தகப்பன், அப்பா, whatever comes, அந்த மாதிரி தான். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருப்பார். ஆனால் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு, சிநேகிதனாக இருக்காரு, தாயாக இருக்கிறாரு, ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, எல்லாவுமாக இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில மகா பெரிய ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4:5. இந்த 2 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை எப்படி என்னக்குமா? ஜெயிக்குமா? ஆண்டவரால பிறக்கப்படுகிற இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால பிறந்த பிள்ளைகள் தான். அவங்க எல்லாரும் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தண்ணியில முக்கி எடுக்கும் போது அவருக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக நீங்க உருவாகுறீங்க. ஆண்டவருக்குள்ளாக பிறக்குகிற எல்லா ஜீவன்களையும் இப்படி உலகத்தை ஜெயிக்கும். தொடர்ந்து வாசியுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கணுமா? அப்ப ஆண்டவர் விசுவாசத்தை பத்தி பாருங்களா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்த மலையை பார்த்து, ஏ மலையே நீ பேர்ந்து சமத்துல விழுந்து அப்படின்னு சொன்னா விழுந்துருமா? கடுகளவு விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்போ தேவன் விசுவாசமானது தேவனுக்குள்ளாக ஒரு பெரிய இட் ஹோல்ட்ஸ் அ வெரி பிக் ஒரு பெரிய இடம் இருக்குது விசுவாசத்திற்கு. பிகாஸ் விசுவாசம் இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். நம்ம இந்த விஷயம் எனக்கு நடக்கும் நம்ம விசுவாசிச்சா ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக, நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பாக, என்னுடைய பிள்ளைக்கு என்ன வேணும், என்னோட மகனுக்கு என்ன வேணும், என் மகன் நியாயத்துக்காக போராடுகிறானா, என்னோட மகள் நியாயத்துக்காக போராடுகிறாளா, என் மகன் வீடு கட்டுறானா, கடனில் இருக்கானா, கோட்டா கேஸா, ஹெல்த் இஷ்யூவா, என்ன இருந்தாலும் அது எல்லாவற்றையும் உங்களுக்காக ஜெயத்தோடு தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஜெயிக்க போறான்னு கேக்குறாங்க. ஆண்டவரை மீறி நீ ஆண்டவரை மட்டும்தான் விசுவாசிக்கிற, அதையே மீறி நீ எவன்டா உலகத்தை ஜெயிக்க போறான்னு ஆண்டவர் கொஸ்டின் கேட்கிறார். ஹி இஸ் ஆஸ்கிங் a question. யாரா ஜெயிக்க போறோமா? இல்ல, ஆண்டவரை கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவரை என்னுடைய விசுவாசம் ஒருவேளை குறைவாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய விசுவாசம் உமக்கு நிறைவாக காணப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை விசுவாசத்தினால உமக்கு பாத்திரனாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு எப்படியாம் விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள்.
எல்லாவற்றையும் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? நம்ம எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்ல போகிறதும் கிடையாது. நம்முடைய எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரியறதும் கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்குது, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஐயா அம்மாக்கு இருக்குது, எல்லாருக்குமே எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லைஃப். அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த பைபிளில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஜெயத்தை கொடுக்குறார். ஒருத்தருக்கு நீதிக்கு ஜெயமாக இருக்கிற தேவன், விசுவாசத்தில் ஜெயமாக இருக்கிற தேவன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, அந்த பிரச்சனை தலைகீழாக மாற்றி போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் விதவிதமாக ஹி கிவ்ஸ் விக்ட்ரி இன் த லைஃப். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. இம்மானுவேல், எபினேசர், யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான பேர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். என்ன பேர் அவருக்கு? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பொய் சொல்லுகிறதும் இல்லை, அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் கூட பட மாட்டார். ஹி won't even repent. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் பொய்யும் சொல்ல மாட்டாரு, மனசும் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பாரு. மகளே உனக்கு செஞ்சிடுற மகளேன்னு சொல்லுவார். செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கு. ஏன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. என் தேவனால் எல்லாம் கூடும், சகலமும் அவரால் கூடும். எல்லாவற்றையும் தேவன் நமக்காக நேர்த்தியாக நமக்கு ஏற்ற வேலையை செய்து முடித்து நமக்கு ஜெயத்தை மாத்திரம் கட்டளையிட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாமே? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறாரா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர். மனுஷங்க பொய் சொல்லலாம், எல்லா காலத்திலும் பொய் சொல்லலாம். நம்ம ஒருத்தட்ட சொல்லும் போது பொய் சொல்லலாம், பொய் சொல்லுவோம் கண்டிப்பா. எவ்ரி ஹியூமன் வில் லை. அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. He is not going to change his heart. அவர் மனசு கூட மாற மாட்டாராம். அவர் யோசிச்சவர், இது என்னுடைய நேசகுமாரன், இதனுடைய நேசகுமாரத்தி அப்படின்னு உங்க மனசுல, அவரோட மனசுல நீங்க இடம் பெற்றுட்டீங்க. அவரோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களோட இருதயத்துல இப்ப இருக்காருன்னு நான் விசுவாசி. கண்டிப்பா இருக்காரு தானே? என்னோட இருதயத்தில் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்ற பிள்ளைங்க கையை உயர்த்துற இல்ல சொல்லுங்களா? ஹல்லேலூயா. சோ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய் சொல்லுகிற தேவனே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில ஒரு வாக்கு கொடுத்துருக்கலாம், அந்த வாக்கு நிறைவேறாமல் கொஞ்சம் தாமதித்து போயிருக்கலாம். ஆனால் நீங்க ஆண்டவரே தாமதிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே நான் அதற்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய அற்புதங்களை ஜெயமாக இன்றைக்கு இந்த நாளிலே தேவன் முடிய செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருவாருன்னு சொல்றேன். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் எங்கிருந்து வருகிறதா? என்னுடைய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கலாம். லைக் ஒவ்வொருத்த ஹார்ஸ் ஓட்டுறவங்க, ஹார்ஸ் எல்லாமே ஒரு யுத்தம் வருதுன்னா அந்த குதிரை வந்து அப்படியே எல்லா காரியத்திலும் அப்படியே ஆயத்தப்படுத்தி அதுக்கு அந்த கண்ணுக்கு போடுறது, காலுக்கு போடுற ஷூ, அந்த ஹார்ஸ் ஷூ எல்லாமே போட்டு அப்படியே ரெடியாக வச்சிருப்பாங்க. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்க தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? நான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கேன். ஆண்டவர் வந்தோடனே அப்போ டக்குன்னு மேலே போய்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு அழிவு சொல்லுங்களேன். பரவாயில்லைங்க, விசுவாசம் பயங்கரமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா விசுவாசத்தில் ஒரு ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம். இப்போ தான் வாசித்தோம். தேவனுக்குள்ளாக விசுவாசம். பரவாயில்ல, உங்களால் முடியுமோ ஆனால் முடியாதோ, ஆண்டவரால் அதை செய்ய முடியுங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருந்தாக மட்டும் போதும். ஆண்டவர் முடியாத காரியத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவார். எப்படி முடிப்பாரு? ஜெயமாக தேவன் முடித்து கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆனா ஜெயம் எங்கிருந்து வருகிறதா? கர்த்தரோட ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அப்போ நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணுமோ ஆயத்தமா இருக்கணும். அதுலயும் சோம்பேறித்தனம் பற்றி இல்லை, ஆண்டவர் பொறுமையா வருவாருங்க, நான் அப்புறம் ஆயத்தமா இருந்துக்கிறேன். இல்லை, ஆண்டவர் எப்போ வேணா வரலாம். நம்ம பேசி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் வந்துடலாம். இல்லை நம்ம இங்கே இந்த பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்துடலாம். எப்போ வேணால் வரலாம். ஆண்டவர் அவரோட வருகையை பிதாவை தவிர
ஒருவரும் அறியான். ஆண்டவர் எப்படி வருவார்? திருட மாதிரி கூட இரவில் வருவார்னு ஒரு வசனம் இருக்கிறது. நான் லாஸ்ட் டைம் மெசேஜ் கொடுக்கும்போது நம்ம வாசிச்சிருக்கோம். அதனால் ஆண்டவரோட வருகை நம்ம யாவரும் எந்த விதத்திலையும் அறியாமல் இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் வருகிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்படி குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறதோ, நம்ம பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இந்த காரியம் எனக்கு ஜெயமாக முடிஞ்சிடும் தெரியும், ஆனால் அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருவாருங்க, அவர் வந்த அப்புறம் பொறுமையாக கிளம்பலாங்க. பிரச்சனை இருக்குங்க, அதை அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலான்னு இல்லை, நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? இப்படி குதிரைகள், ஒரு குதிரைகள் எப்படி யுத்த நாளுக்காக எப்போ வேணால் யுத்தம் வரலாம் இல்லையா? இப்போ 2 ராஜாக்கள் இருக்காங்கன்னா நல்ல மூடில் தான் இருப்பானுங்க, திடீர்னு என்னாகும் தெரியல முட்டிப்பானுங்க, அப்போ திடீர்னு எப்போ வேணால் யுத்தம் வரலாம். அந்த மாதிரி யுத்தம் வருகிறதற்கு குதிரைகளையும் அந்த படைகளையும் எல்லாமே 24 மணி நேரம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆயத்தம், அந்த எக்ஸாம் போகும்போது இந்த வார்த்தை தான் சொல்லுவோம், ஆண்டவரே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கு ஆண்டவர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு போகிறேன் ஆண்டவர், ஜெயத்தை நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தல சொல்லுங்க. ஆண்டவருக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தல சொல்லுங்க. அதில் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளைங்க எனக்காக ஆயத்தமாக இருக்காங்களாமே, ஐயோ என் பிள்ளைங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்களாமே, ஐயோ என்னோட பிள்ளைங்க காத்திருக்காங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை இன்னைக்கு கொடுத்துடணும் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிங்கள். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசிக்கல முடிக்க போகிறேன். 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர், அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு உங்களை அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ இந்த வசனம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாசிங்க. இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கண்டிப்பாக இருக்குது. உபத்திரவம் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா இங்கே? எனக்கு உபத்திரவமே இல்லைப்பா, 24 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அழுகிறது கூட என் வாழ்க்கையில் அழுததே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. தொடர்ந்து வாசியுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரா? முடியலையாப்பா, உபத்திரமா இருக்கப்பா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ விசுவாசம் மட்டும் வச்சுக்கோப்பா அப்படின்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்கல. நீ எனக்கு இது செய்யணும், அது செய்யணும், அது இதுன்னு ஆண்டவர் பெருசெல்லாம் எதிர்பார்க்கல. கடுகளவு விசுவாசம் மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. அந்த விசுவாசம் நம்மளுக்கு கொடுக்க முடியாதா? சொல்லுங்களேன். அந்த விசுவாசத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிற. தொடர்ந்து வாசியுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் உலகத்தை தோத்துட்டேன்னு சொன்னாரா? அவர் உலகத்தை ஜெயித்தார். He won the earth. அவர் உலகத்தை ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதனால் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். இவ்வளோ நேரம் நம்மளை மோட்டிவேட் பண்ணார், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர், நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ ஆண்டவரே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏண்டா நானே உலகத்தை ஜெயிச்சிட்டேன், மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டேன், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்களா உலகத்தை? ஆண்டவர், ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ஜெயத்தின் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்க நம்ம ஜெயிக்க மாட்டோமாங்க? சொல்லுங்கள். ஜெயிப்பேன். என்னோட வாழ்க்கையில் தேவன் ஒரு மகா பெரிய ஜெயத்தை கட்டளை இட்டுட்டாருன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்துறாரு இல்லையா? சொல்லுங்களேன். எடுத்து வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை எப்படி விழுங்கினாராம்? ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, நம்மளுடைய எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, வேற ஒரு ஜனத்தின் நிந்தைன்னு சொன்னாராம், தமது ஜனத்தின் நிந்தையை, ஏபி சபையில் இருக்கிற அவருடைய ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இது இவர் பவுல் எழுதினாரு, சாலமன் எழுதினாரு, தாவீது எழுதினாரு, சொன்ன கர்த்தரே இதை சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காராம்? மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கின கர்த்தராக இருக்கிற மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். தொடர்ந்து வாசியுங்கள். அவர் மரணத்தை அவர் எப்படி விழுங்கினார்? ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும். அப்போ இன்னைக்கு ஒரு ஆத்மாவும் கைவிடப்படலை. உங்களுடைய எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை ஆண்டவர் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல தொடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போட்டு ஜெயத்தை மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில தேவன் கட்டளையிட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் கை தட்டியாவது என்கரேஜ் பண்ணுங்களேன்ப்பா. ஆண்டவர் ஜெயத்தை அப்படியாவது உங்களுக்கு கொடுக்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கன்ஃபார்ம் ஜெயம் தான். ஏன்னா ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் தேவனா இருக்கிறார். அவர் ஒரு விஷயத்துல வாக்கு பண்ணிட்டாருன்னா
மாறவே மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷனும் இல்லை, மனபுத்திரம் இல்லை. வாக்கு கொடுத்துட்டாரு, இன்னைக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். நீ ஜெயிச்சிட்ட. ஜெயத்தையோட வாழ்க்கையில தேவன் இன்னைக்கு கட்டளை இட்டார். ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில 100% இல்லை 1717 மடங்கு % உங்களுக்கு ஜெயத்தை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்களேன். நமக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுக்கறதற்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். என் பிள்ளையாப்பா ஏபி சர்ச் பிள்ளைனா இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், வெற்றியா என்னப்பா கூட சேர்த்து ஒரு 2 இன்னொரு வெற்றி எடுத்துக்கோப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு வரான். அவ்வளவு அழகான ஆண்டவரை, ஜெயபலமானவரை, ஜெய கிறிஸ்துவை, மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் செத்து போன தெய்வம் இல்லைங்க, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டுரும். அவர் பேசுகிற தெய்வம், கல்லு மண்ணுல அவர் பேசுகிற தெய்வம். ஹீஸ் அ காட் ஹூ டாக்ஸ். அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறாராம். ஏன்னா அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். எப்படி? விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், நீதியை நடப்பித்தார்கள், எல்லாமே ஓகே. சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். எல்லா வசனத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு இருதயத்துக்குள்ளாக நான் போட்டு வச்சுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வசனமும் எனக்குள்ளாக பழிக்கட்டும் ஆண்டவரே. தேவனால் பிறப்பதெல்லாம் எப்படியா உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்த இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உம்முடைய குமாரத்தையே. ஆண்டவர் ஃபஸ்ட்டே ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு அவருக்கு நம்ம பிள்ளையாக இருக்கிறோம், குமாரனாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நீ தோத்துட்ட, என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஜெயிக்க வச்சு உன்னை வாழாக்காமல் தேவன் தலையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கீழாக்காமல் மேலாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யோசிக்கலாம், ஆண்டவரே முடிஞ்சிச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, விரக்தியான வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவர், ஒரு மேன்மை இல்லை ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதமும் வரவில்லை ஆண்டவர், தாமதிச்சுட்டே இருக்க ஆண்டவரை யோசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பாய். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான். அப்போ இன்னைக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டார்னா மாத்திரம் போதும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அப்படியே ஒன்று மாற்றி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு விசுவாசம். ஆண்டவர் சொன்ன விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்காரு. ஜெயத்தை கொடுத்துட்டோம்னா அதோடு நமக்கு என்ன, வி இன்ஹெரிட் எவ்ரிதிங். நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். எப்படி மோசேவும் இஸ்ரவேலர்களும் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, கானானியர்கள் பயங்கர, அந்த வசனத்தை நீங்கள் மேலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் பயங்கர பராக்கிரமசாலிகளும் பலசாலிகளும் வேதம் சொல்லுகிறது. தி வெரி ஸ்ட்ராங், பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் என்ற வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கானானியர்களும் அங்கே எமிரோயரும் இருக்கிறாங்க, நிறைய ஊர்க்காரங்க. யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் சிட்டிங் இன் தேர். அமலேக்கியர் இருக்காங்க, அப்புறம் எமரோயர் இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, கானானியர்கள் இருக்காங்க. ஒருத்தர் மலை மேலே இருக்காங்க, ஒருத்தவங்க யோர்தான் நதிக்கிட்ட இருக்காங்க, ஒருத்தர் கடலில் ஓரத்தில் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியாவில் அந்த கானானை சுற்றி, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுற்றி 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 நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாயின்னு சொல்லிட்டார். எப்படி எளிதாக அவர்கள் ஜெயித்தார்களா? மோசே அதை எப்படி ஜெயிச்சாராம்? எளிதாக. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் ஜெயிக்க மட்டும் செய்ய மாட்டீங்க, எளிதாக ஈஸியாக. ஆண்டவரே பார்த்துக்கோங்க, ஆண்டவரே நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்தா அது எளிதாக தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணாராம்? அவர்களை ஜெயித்தாராம். அப்ப ஆண்டவர் ஜெயிக்கிற ஆண்டவர்,
கண்டிப்பா வாக்குத்தத்தத்தை அப்படியே அள்ளி அப்படியே தூவிருக்காரு உங்க மேல. ஜெயிச்சிருவீங்க 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 ஜெயிச்சிருவீங்க, இதெல்லாம் ஜெயிப்பீங்க அதெல்லாம் ஜெயிப்பீங்க இதை ஜெயிப்பீங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற ஜெய கிறிஸ்து, என்னுடைய ஜெயபலமான இஸ்ரவேலின் ஜெயபலமாகி என்னுடைய கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாராம்? ஜெயிச்சிட்டார். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் ஒரு மணி வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாக்களெல்லாம் ராஜாவாம் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். அவர்களை ஜெயிப்பார். அவரோடனே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்றார். 3 கேட்டகரி ஆண்டவர் கூட இருக்கணும். 3 கேட்டகரி நமக்கு வேணும். என்னன்னா, முதல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு. என்னென்ன, என்னுடைய மகன் உங்களை அழைச்சிருக்காரு, என்னுடைய மகளேன்னு உங்களை அழைச்சிருக்காரு, ஜெயம் கொண்டுட்டு என்னுடைய குமாரத்தின்னு உங்களை அழைச்சிருக்காரு, பாக்கியவானேன்னு உங்களை அழைச்சிருக்காரு, பாக்கியவதின்னு உங்களை அழைச்சிருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகான அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் அழைத்ததுனால தான் அவன் இங்கே உயிரோடு உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய அழைப்பும் அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் ஒரு நாளும் மாறுகிறதே இல்லையா? That's what the Bible says. அவர் ஃபர்ஸ்ட் அழைப்பு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். செகண்ட் என்ன? தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் தெரிந்து கொள்ளணுமா? ஆண்டவர் போகிறவரோனா தெரிந்து கொள்ளலை. இப்போ நம்ம யோசிக்கலாம், நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், ஆண்டவருக்கு எனக்கு தெரியுமான்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை தேடி போகிறதுக்கு முன்னாடி உங்களை அவர் தேடி வந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் தேடி போகவில்லை, ஆண்டவர் என்ன தேடி வந்தார். நம்ம உண்மையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், நம்ம தேடி தான் போக மாட்டோம். ஆசீர்வாதம் வந்துடுச்சா, அப்போ ஜெயத்தை, இந்த வசந்த போய் ஜெயத்தை கொடுத்துட்டு நம்ம தேடி போக மாட்டோம். ஆனால் அவளுக்காக எதிர்பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை வந்துட மாட்டாளா, என் மகன் திருப்பி வந்துட மாட்டானா, ஜெயத்தை பெற்றுண்டு குமாரன் திருப்பி வர மாட்டானா, ஜெயத்தை பெற்றுண்டு குமாரத்தை திருப்பி வர மாட்டானா, ஆண்டவர் போய் எங்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அவர் அநாதி ஸ்நேகத்தினாலே உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்டேன் என்று அன்பாக அரவணைக்கிற தேவனாக இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்ப எங்கள் கையை உயர்த்தலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு, இன்னொன்று தெரிந்து கொள்ளுதல், அடுத்து உண்மை உள்ளவன். ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்குமோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறாராம். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாராம். இன்னைக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்கன்னு இல்லை, உங்கள் ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கன்னு இல்லை, உங்களிலிருந்து 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அப்பா கிட்ட உண்மை இருக்கு, நம்ம கிட்ட கண்டிப்பாக உண்மை இருக்கும்ல. அப்போ 3 குவாலிஃபிகேஷன் நம்ம செலக்ட் ஆகிட்டோம். நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா, 3 குவாலிஃபிகேஷனை நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தலையில சொல்லுங்களேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இன்னைக்கு நமக்கு விரோதமாக கெர்ச்சித்து கொண்டிருக்கிற எல்லா சிங்கத்தின் வாயும் நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெய கிறிஸ்து அடைச்சிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, அந்த வசனம் முடிச்சுது. அடுத்து என்ன வசனம் நம்ம பார்த்தோம்? என்னாகமத்தில் ஒரு வசனம் பார்த்தோம். மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, மோசே நாங்கள் கானானி தேசத்தை போய் பார்த்தோம் மோசே, அது பாலும் தேடும் ஓடுகிற தேசம் தான் மோசே, ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க மோசே, எல்லாம் பலவான்களாக இருக்கிறாங்க, பராக்கிரமசாலியாக இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படியா அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறோன்னு கேட்கும்போது ஆண்டவரோட வார்த்தை என்னன்னா, எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க, எளிதாக அதை ஜெயித்து விடுவீங்கன்னு சொன்னால், அப்போ எளிமையான ஒரு ஜெயத்தை நம்மளோட வாழ்க்கையில் தேவன் கட்டளை இட்டுட்டார். ரைட், ஓகே, முடிஞ்சிருச்சு இந்த ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதம்? அதுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார் நமக்கு? 2 நாளாகமத்தில் கொடுத்தாரு. என்ன வசனம் கொடுத்தாரு? இப்போ சாலமன் ராஜா இருக்காங்க, 20 வருஷமா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தேவனுடைய ஆலயத்தை ரொம்ப அழகாக கட்டினாரு, நிறைய ஊரை சிறப்பிடிச்சாரு, அப்புறம் குட்டி குட்டி வீடெலாம் கட்டி கொடுத்தாரு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் வாசமாக இருப்பதற்கு நிறைய இடங்களை கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? ஹமத்சோபாங்கிற ஒரு ஊரை அவர் ஈஸியாக ஜெயம் எடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்க? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை ஆண்டவரை சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு ஆண்டவரை நீங்கள் யோசிச்சிருக்கலாம். சாலமன் ராஜா அந்த நிலத்தை அந்த ஊரையை சுதந்திரித்தது போல, வெற்றி கொண்டது போல, ஜெயம் கொண்டது போல, இன்னைக்கு ஆண்டவர் ஜெயமாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டளை இட்டுட்டாரு, நம்ம விசுவாசிப்போம். அடுத்து என்ன வசனம் நம்ம வாசித்தோம்? அடுத்து தானியேலில் வாசித்தோம். தானியேல் என்ன வாசித்தோம் நம்ம? இதனோட வாக்குத்தத்த வசனங்க, இதை எப்படிங்க மறப்பீங்க? தரியுவின் ராஜபார காலத்திலும்
பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபால காலத்தும் தானியேல் தோத்து போயிட்டாருன்னு எழுதியிருக்கா. தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததான்? ஜெயமாக இருந்தது. ஏன்னா அவர் ஜெயபலத்தின் தெய்வம். அடுத்த என்ன வசனம் வாசிச்சோம்? நம்ம தானியேலுக்கு அப்புறம் வெளிப்படுத்தல் வாசிச்சோம். வெளிப்படுத்தல் என்ன வாசிச்சோம்? ஆட்டுக்குட்டின்றதுனால அவருடைய சாட்சியின் வசத்தினால அங்கே என்ன பண்ணோம்? ஜெயித்தோம். அப்போ ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு போன வாரம் தான் திருவந்தெடுத்தோம். அப்போ கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த என்ன வசனம் வாசிச்சோம்? 1 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தீர்கள். ஓகே ஃபைன். அதுலேருந்து ஜெயத்தை பெற்றீர்கள். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் வாசிச்சோம். அதே 1 யோவான்ல. ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா அந்த வசனத்துக்கு கீழே வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவராகவும் இருக்கிறார். அவரால் நம்ம உலகத்தை ஜெயிச்சுட்டு ஒரு வசனம் வாசிச்சோம். அதுக்கப்புறம் என்ன வசனம் வாசிச்சோம்? நம்ம 1 சாமுவேல் ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? 1 சாமுவேலில் என்ன வசனம் வாசித்தோம்? அவர் குதிரைகள் தட்ஸ் நீதிமொழிகள். 1 சாமுவேல் என்ன வாசித்தோம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு மெமரி பவரே இல்லை. அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது சொன்னனே, இம்மானுவேல், யெகோவா ஈரே, யெகோவா ஷமா. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனாக இருக்கிறார். அந்த அழகான நாமத்தை உடைய தேவனாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன். ஓகே சூப்பர், அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன வசனம் நம்ம வாசிச்சோம்? அதுக்கப்புறம் என்ன வாசிச்சோம்? நீதிமொழிகளில் குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயம் இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது சொல்ல, என்னுடைய கர்த்தர் இடத்துலேருந்து வருகிறது, ஜெயபலமான ஒரு இடத்துல இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்களேன். அடுத்து என்ன வசனம் வாசிச்சோம்? நம்ம உங்களுக்கு ஒரு மெமரி டெஸ்ட் தாங்க. யூத் ப்ரேயரில் நம்ம தான் சின்ன சின்ன கேம் விளையாடுவோம். அதனால நீங்களும் வாலிபமாக, ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு 100 வயது எனப்படுவோம் வாலிபனா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மெமரி கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே அந்த வசனத்தை நான் அடுத்து என்ன வசனம் வாசித்தோம்? 1 யோவானில் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 1 யோவானில் யோவான் 14:33 வாசித்தோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் அவ்வளோ நேரம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு என்கரேஜ் பண்ண, அதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணார், நான் உலகத்தையே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒரு வசனம் வாசிச்சோம். ஏசாயால நினைக்கிறேன். ஏசாயால என்ன வசனம் வாசிச்சோம்? மரணத்தை என் ஆண்டவர் ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராக என் ஆண்டவர் உங்களுடைய எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நின்று ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நின்று இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போட்டார் என்று சங்கீதத்தில் சொன்னாங்க. தாவீது சொன்னார், சாலமன் ராஜா சொன்னார், பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், எழுதல கர்த்தரே அதை சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கடுத்து ஒரு வசனம் வாசிச்சோமே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட நம்ம அந்த வசனம் திருப்பி வாசிக்கலாமா ஒரு டைம்? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் அவர் சாதாரணவர் இல்ல, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர் ஜெயிச்சிட்டாரு. அவருடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக அவரோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு 3 குவாலிஃபிகேஷன் தேவை. என்னென்ன குவாலிஃபிகேஷன்? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உண்மை உள்ளவன். இந்த 3 குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னவங்க கை தூக்குங்க, அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு போவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ளவராக இருந்தா அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அந்த 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 நாமங்கள் அவர் எங்கே எழுதியிருக்கார் தெரியுமா? எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். முடிக்க போறேன். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறதா. நம்ம அவ்வளவு பராக்கிரமமும் பயங்கரமும் உள்ள தேவன் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரே ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டாரு, வெற்றியை பெற்றவளாக நான் எல்லா ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில நான் இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ள போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இப்போ எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்குப்பா, நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிட்டேன்பாங்கன்னு சொல்ற ஒரு திருப்தி இருக்கவங்க கையை உயர்த்தி சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் உங்க கையில வெற்றியை கொடுத்தோன்னே அதை கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வீங்களா? அப்போ வெற்றியை வாங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எந்திரிங்க பார்ப்போம். கடைசி வசனம் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சாக தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் இல்லை, யுத்தத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5:5
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை அதனுடைய 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். எப்படி கொண்டிருக்கிறார்? அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வராரு. அவர் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க ஒருத்தர் நின்று அந்த யோவான் நின்று அழுதுட்டே இருக்காரு. இந்த முத்திரையெல்லாம் உடைக்க ஒருத்தர் வரமாட்டாரா? இந்த புஸ்தகத்தை திருப்பி போட ஒருத்தர் வரமாட்டாருன்னா அவர் அப்படியே ஏங்கி அழுதுட்டே இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இந்த வருஷம் திருப்பி வாசிங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம். இன்னைக்கு நீங்க அழுது இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, அழாதீங்க, டோன்ட் கிரை, அழாதப்பா. வாசிங்க. இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும், யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம், அவர் அந்த சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும், இந்த புஸ்தகத்தை திறக்கும். உங்க வாழ்க்கையில திறக்கப்படாமல் புஸ்தகங்கள் இருக்கிறது, புரட்டி போட முடியாத கதைகள் இருக்கிறது, அந்த எல்லா சிறையிருப்பின் முதுகெலும்பையும் முறித்து உங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் வல்லமையுள்ளவர். திருப்பி தொடர்ந்து வாசியுங்கள். அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும், எல்லா கட்டுகளையும் அறுக்கவும், எல்லா சாத்தானின் மந்திரங்களையும் உடைக்கவும் என் தேவனுக்கு ஜெயம் இருக்கிறது. அவர் ஜெயம் கொண்டு தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரத்தையும் பெற்ற ஆண்டவர். அவர் ஒருத்தர் மாட்டம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அதிகாரத்தின் மாத்திரம் இல்லை, ஜெயத்தை பெற்றது மட்டும் இல்லை, அது உங்களுக்கு கொடுக்குறாராம். என் பிள்ளை நீ ஜெயிச்சிருமா, நீ ஜெயிச்சா நான் அப்பா கிட்ட போய் அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆண்டவர், என் பிள்ளை தான்ப்பா ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜெயத்தை உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான தெய்வன் என்னோட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்துட்டாரு. நான் ஜெயத்தோட வீட்டுக்கு போக போறேன், ஜெயத்தோட எல்லா காரியங்களும் செய்ய போறேன். இந்த ஜெயம் உங்களோட வாழ்க்கையில கட்டளையிடப்பட்ட இந்த ஜெயம் உங்களை திரளான சாட்சிகளாக நிறுத்த நான் விசுவாசிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமைக்கும் தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஜெயபலத்தின் தேவனாய், இஸ்ரவேலின் ஜெயபலத்தின் தேவனாய் இருக்கிற நீர் ஆண்டவரே. சப்பா இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில சப்பா எதிர்பார்த்திருக்கிற ஜெயத்தை நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. சப்பா என்னோட நாமத்தெல்லாம் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சப்பா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெயம் எங்களுக்கு வரட்டும் ராஜா ஆண்டவரே. சப்பா ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக செல்லுகிற ஜெயக்கொடியை நாங்கள் ஏற்ற தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில தோல்விக்கு இடமில்லாதபடிக்கு ஜெய கிறிஸ்து என்னோட கையை பிடிச்சிட்டு கடையாந்திரங்கள் வரைக்கும் என் தேவன் என்னோடு கூட வருவீராக. இங்க இருக்கிற பிள்ளைகளோடு கூட இங்க வராங்க ஆண்டவரே. சப்பா இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், அதில் இருக்க வாக்கு தத்தத்தில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் உயிருள்ளது ஆண்டவரே. சப்பா அந்த உயிருள்ள வாக்குகள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய ஜெயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. திரளான சாட்சிகளை இந்த தேவனை கருத்து நீர் ஏற்படுத்த போற தயவுக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பி ஜெபிக்கிறோம். இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை ஜெயத்தை கட்டளையிட்டீங்க நாங்கள் விசுவாசிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.